இலங்கையில போராடின ஒருத்தரை எப்படி ஒட்டுமொத்த தமிழ் இனத்துடைய தலைவன்னு நம்ம யோசிக்கிறது. உலக அரங்கில் அவரை டைகர் அப்படின்னு அடையாளப்படுத்தலாம். அவர் நிறைய போராடி இருக்கலாம், போர்க்களத்துல வீரதீர செயல்கள் புரிஞ்சிருக்கலாம், ஒரு படையை உருவாக்கி இருக்கலாம், ராணுவம் தனி ராணுவம் அமைச்சு எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமா இருந்திருக்கலாம். ஆனா தமிழின தலைவன் எப்படி அந்த மனுஷனை ஒத்துக்கிறது? தன்னை எதிர்த்து போராடின சிங்கள வீரர் ஒருத்தரை சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க. நிறைய வீரர்கள் சிறையில் இருந்திருப்பாங்கல்ல. ஒரு வீரரை சந்திக்க ஒரு சிங்கள பெண் அவருடைய மனைவி வர்றாங்க. வந்து அவரை பார்த்துட்டு திரும்புற நேரத்துல எல்லையில போர் பதட்டம், அவங்களால போக முடியல. இரவு அந்த கைதியோடய அவங்கள தங்க வைக்கிறாங்க. எங்க சிறையில கைதிகள் தங்குற இடத்துல ஒரு சிங்கள பெண் நம்ம தமிழ் ஈழ போராளிகள் மத்தியில பாதுகாப்பா தங்கி இருக்கிறாங்க. அது முக்கியம். திருப்பி அந்த பெண் போயிடுறாங்க. ஒரு 2 மாசம் கழிச்சு தலைவருக்கு கடிதம் வருது. இது மாதிரி என்னோட பேர் இது, என் கணவர் உங்ககிட்ட கைதியா இருக்காரு. நான் போன முறை அவரை சந்திக்க வந்திருந்தேன், இரவு அங்கேயே தங்கியிருந்தேன். அப்ப நாங்க 2 பேரும் தாம்பத்தியம் வச்சிருந்தோம். இப்ப நான் கருவுட்டுட்டேன். என்னுடைய அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் என்ன ரொம்ப தப்பா பேசுறாங்க, நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருக்கேன்னு கடிதம் வந்துருச்சு. இந்த கடிதத்தை அந்த பெண்ணை அமிச்சதுக்கு அப்புறம் 3 நாள் கழிச்சு வீட்டை விட்டு வெளியே போய் பாக்குறா, அந்த கைதி வீட்டு வாசல் வந்து ஒரு சிங்கள வீரன், நம்மளை எதிர்த்து சண்டை போட்டவன், நம்மளை கொலை பண்ணவன், சொல்லன்னா துயர்ல நம்மளை ஆளாக்குனவன்ல ஒருத்தன். ஆனா ஒரு பெண்ணுடைய மானம் பறிபோயிடக்கூடாதுன்னு அவனை திருப்பி அனுப்பிச்சு அந்த மனசு இருக்குல்ல, அதுதான் ஒரு தமிழனுடைய மனசு. அதுதான் தமிழ் சொல்லி கொடுக்குற அறம். அதனாலதான் அந்த புலிய ஒட்டுமொத்த தமிழ் இனத்துடைய தலைவன்னு சொல்றோம்.